பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு ஒரு காலம் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி இந்த வருஷத்தில் வந்து லோயஸ்ட்டு போன வேல்யூ இது. ஸோ அது எதனால் போச்சுன்னு நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எப்பயுமே ஃபாரினில் வந்து 0.7 இருக்கும், இல்லை 1% தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து 0.5 0.5ன்னு சொல்லிட்டு 2 வாட்டி 3 வாட்டி ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நியூஸ்க்காக ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ இப்போ திருப்பி 0.75 இதே மாதிரி ரெகுலராக 3 இன்டர்வலுக்கு ஏற்ற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்குறது கரெக்டாக இருக்கும்னு சொன்னது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ அது இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் ஏறின அதிகபட்ச ப்ரைஸ், அதிகபட்சம் இல்லை ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்க அந்த ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ சான்சஸ் இருக்கும். நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் 620 630 640க்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நாட்கோ வாங்கியிருப்பீங்க. ஸோ நாட்கோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து 600 கீழே போச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன் ப்ராஃபிட் ஒரு டைம்ஸில் புக் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா திருப்பி மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரியும்போது உங்களுக்கு லாஸ் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் எந்த டைமில் வேணால் புக் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் இறங்கும் போது வாங்கிறதுக்காக தான் சஜஸ்ட் பண்ணுது. இது வந்து ஐடி ஸ்டாக் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அக்டோபர் மந்த்ராக வந்து அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஐடி ஸ்டாக்கும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து திருப்பி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது திருப்பி அந்த ஐடி ஸ்டாக் லிட்டில் பிட் பூம் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூபிள் ப்ரைஸு. ஸோ அது நீங்கள் எப்போ செல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40% வந்து ஹைக் இருக்கும் எப்பயுமே, ஒரு 2 years ஹோல்ட் பண்ணவே. ஓகே, ஒரு ஷார்ட்டாக வந்து நான் எப்படியும் 1 yearல 1 lakh வந்து சேவ் பண்ண ஒரு ஹேபிட் மூலிமா வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ எல்லாருமே காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ போவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பீச்சுக்கு போகிற ஹேபிட் இருந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 to 12 kilometers இருக்கும் எல்லாருக்குமே. பட் அது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வாக்கிங் போவாங்க. ஏன்னா அது மைண்ட் செட் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல வாக்கிங் போகிறாங்க. ஸோ நம்மளும் அங்கே போனால் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேர் பண்ணிவிட்டு உங்களால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நீங்கள் நடந்துட்டு போக முடியும். இல்லை நீங்கள் போக போகிற எதிர்பார்க்குற அந்த இடத்துக்கு நீங்கள் நடந்து போவீங்க. அது ரியாலிட்டியில் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகுது அந்த ஹேபிட்டே நம்மளுக்கு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரம் எழுந்துச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நம்மளோட ஷைனஸ் வந்து ஓவர் கம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். இதில் சேவ் பண்ணதான் பார்த்திங்கன்னா வந்து 9700 சம்திங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மூவி பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா வந்து மூவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் ஆனால் மூவி வந்தோடனே அது எல்லாருமே பார்க்குறாங்க சொல்லிட்டு அந்த ஹைப்பில் போயிட்டு மூவியை வந்து ஃபஸ்ட் வீக்கே பார்த்துக்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் அந்த மூவி அவங்க எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். அந்த மூவியை பற்றி அவங்க ஃபஸ்ட் லுக் எல்லாம் விட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அதே இது மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 months 4 months நம்ம வெயிட் பண்ணி ஓடிஜி பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேவ் பண்ணுறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்குது. அது என்ன ரீசன் அந்த வீடியோ நான் எண்டில் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரோட ஃபுட் ஹேபிட் பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து வெளியில் சாப்பிடுது ரெகுலராக. அது ஃப்ரெண்ட்ஸோட சொன்னாலும் சரி, அதை பெட்ரோல் எடுத்துகிட்டு போனால் எங்கே போனாலும் வெரைட்டியாக சாப்பிடுது. வெரைட்டியாக சாப்பிடுது ஓகே. பட் ஆனால் வந்து அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் பெருசாக பண்ணுவோம். நம்ம அது ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஹேபிட் நம்ம ரெகுலராக பண்ணுறது ஒரு இயருக்கு 6 வாட்டி வெளில போகிறோன்னா ஸோ ஒரு 2 வாட்டி மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி மட்டும் வெளில சாப்பிட்டு 2 வாட்டி வீட்டில் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம நிறைய பேர் நினைப்போம் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலராக எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு எது எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது. நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வாங்காத ஒரு வாட்டி மட்டும் ட்ரெஸ் வாங்காமல் நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணோம். இதுக்காக இப்படி எதுக்கு எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணி என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஓடும். நான் அதுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு கடைசியில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது மொபைல் ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு வருஷம் மாறும். சில பேர் வந்து 3 வருஷம் யூஸ் பண்ணுவோம், 4 வருஷம் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் ஏதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 months 6 months எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த மொபைல் ரிப்பேராக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது இருக்க ட்ரை பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தெரியாமல் அது ஹேபிட் ஆக்கிட்டால். முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்டு டெய்லியும் 1.5 GB யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் ரியலாக அவ்வளோ வந்து வேல்யூபிளாக யூஸ் பண்ணுறோம்னு கேட்டால் நிறைய பேர் இல்லை. ஸோ நான் என் வீட்டில் பார்த்திங்கன்னா மொபைல் வைஃபை இருந்தும் நான் வீட்டில் இந்த மொபைல் டேட்டா ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நான் புக்கு படித்ததுக்கப்புறம் எல்லாமே நான் கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை மாற்றிக்கிட்டேன். அதேமாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து ஏசி யூஸ் பண்ணுறது, அப்புறம் சின்ன லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் இந்த அளவுக்கு பேசிக்காக இருக்கிறதே பார்த்திங்கன்னா 20,000 வந்து. பட் ஆனால் இதை தாண்டி ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் நிறைய இருந்தது. பட் ஆனால் டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னா ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி
கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனைட்டு. ஸோ அதனால் வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ இன்றைக்கி மேக் பண்ண முடியல. பட் நான் அஷ்யூர் பண்ணுறேன். பட் என்னால் ப்ராப்பராக என்னோடய ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். என் லைஃப்பில் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கெங்கே லேர்ன் பண்ணேன், அந்த லேர்னிங்ஸ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இந்த சேனல் மூலிமா. ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 விஷயத்தில் இது பண்ணுறேன். நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டெய்லி நம்ம ஏதோ ஒரு 50,000 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமோ ஒரு 1 இயருக்கு, அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் ஆகும்போது நம்மளுக்கு பயங்கரமாக வலிக்கும். அதான் ரியாலிட்டி. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த வந்து லாஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அந்த இயரில் நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மார்க்கெட் இறங்கினாலும் சரி இறங்கினாலும் சரி நம்ம வாட்ச் பண்ண மாட்டோம். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. நிறைய பேர் பண்ணுற ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபுட் ஹேபிட் உங்கள் ஹேபிட்டை மாற்றிட்டீங்க, உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற இதுவே பேர் பண்ணிக்கலாம். ஸோ அது ரியாலிட்டி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மாழ்வார்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஹெல்த் அண்ட் கேரில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்க மெடிசன் எடுத்துக்காமல் ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கவங்க இன்னும் ஹெல்த்தியாக அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களால ஒரு 50-60 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும், இன்னும் ஹெல்த்தியராக இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்டும் பார்த்திங்கன்னா நார்மல் ஃபுட் ஹேபிட். நம்மளோட மித்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊட்டி ஆப்பிள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மாதிரி சாப்பிட்டாலும் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும்ன்ட்டு. பட் ஆனால் ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ரியாலிட்டி என்னென்னா நம்ம சரௌண்டிங்கில் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபுட் ஹேபிட் வந்து எனர்ஜி கொடுக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பன்னி கரண்டி வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வெயில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதே வந்து அது அந்த இமாலயாஸ் அந்த சரௌண்டிங்கில் இருக்க அந்த ஸ்னோ பார்த்திங்கன்னா அது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உடம்போட தோல் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் அதிகம். ஸோ அதை வேஷ்டி கட்டுவோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஆனால் ஃபாரின் கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம கோட் ஷர்ட் போடுறோம், அது எல்லாமே நான் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே அந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ தான் புரிஞ்சுது ஒரு 5 years 10 yearsல. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுட் ஹேபிட்லேயும் வந்து நம்ம சரௌண்டிங்கில் நம்ம இடத்துல என்ன விளையுதோ அந்த ஃபுட் தான் ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து வெளியில் இருக்க ஒரு ஃபுட்டு எடுத்து நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் நிறையா அமௌண்ட்டை வேர் பண்ணுறோம். பட் அந்த ரியாலிட்டி அது நம்மளுக்கு எந்த எனர்ஜியுமே எதுவுமே எதுலேயும் பெனிஃபிட்டாக இருக்காது. ஏன்னா சம்மர் சீசன் நம்மளுக்கு இருக்க கிளைமேட்டுக்கு இருக்க மாதிரி நமக்கு தண்ணி குடிக்கிற ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டரை பற்றி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்லையும் இருக்குது. ஸோ அதை நான் டீட்டெயிலாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மாழ்வார்கிட்டேருந்து கரூர் இருக்க டிஸ்ட்ரிக்ட் அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கிட்ட விஷயம்ஸ். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தேர்ஸ்டே ஹெல்த் அண்ட் வெல்த்தில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.